சொல்றேங்க. திருப்பி இந்த கதைக்கே வர சமூக வலைத்தளத்தில் விமர்சனம் செய்வது தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அரசியல் தலைவர்களை பேசிக்கோங்க. இப்போ சமூக வலைத்தளம் எப்படி ஆயிடுச்சுன்னா இண்டிவிஜுவல் அட்டாக் போயிடுறாங்க. இவர் ஒரு பொண்ணை பற்றி பேசியிருக்காரு, அந்த பொண்ணு இவரை பற்றி அசிங்கமாக பேசுது. இது தேவையில்லாது தானே. தலைவர்களை விமர்சனம் பண்ணிக்கோங்க. அதுங்க தலைவர்கள் கண்டு கூட மாட்டாங்க. இப்போ சரி, நான் ஒரு கேள்வி ஒரு முடிச்சறேன். சீமான் வந்து கட்சி தலைவர் சாட்டை யார்? நீ சாட்டையை பத்தி பேசுறப்போ தலைவர்களை பத்தி பேசுங்கன்ற சொல்ற. சாட்டையை பத்தி நீங்க பேசுற அவரு போஸ்டிங்ல இருக்காருப்பா, பெரிய போஸ்டிங்ல இருக்காருப்பா. இப்ப நீங்க உதயநிதி பத்தி மட்டுமா பேசுறீங்க, மினிஸ்டர்ஸ் பத்தி பேசுறீங்க, எல்லாரும் பத்தி பேசுறீங்க. கட்சிக்கு நான் ஆதவர்ஜுன பத்தியும் பேசுவாங்க. ஒரே நம்ம இருங்க. இண்டிவிஜுவல் அட்டாக் போகும்போது அது இண்டிவிஜுவலா மாறி போகுது. அதை தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இப்ப இவர் இருந்தாரு, நான் இவ்வளவு வருஷம் பேசுனதில்ல. இன்னைக்கு பேசுவதற்கான காரணம் என்ன? நாளைக்கு இவர் மூஞ்ச பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகும், அவருக்கும் அதே மாதிரி என்ன டென்ஷன் ஆகும். சோ இண்டிவிஜுவலா அட்டாக் பண்ணக்கூடாது. தலைவனை விமர்சனம் பண்ணிட்டு தலைவனோட போங்க. நீ பேசுறதுக்கு ஒரே காரணம் இல்ல இல்லையா? இல்ல நான் முடிச்சிடுறேன். தலைவனை விமர்சனம் பண்ணா உங்க தலைவர் கைது பண்றாரு சார். உங்க தலைவர் கைது பண்றாரு. உதயநிதி ரீபோஸ்ட் பண்ணதுக்காக எங்க ஒரு கைது நடந்துச்சு சொல்லுங்க. உதயநிதி நிவேதா பெத்துராஜ் யாரோ பேசிட்டாங்கன்ட்டு எங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்க. இல்ல இவங்க சொல்றாங்க இல்லையா நிவேதா பெத்துராஜ் பத்தி. இல்ல நான் சொல்லிடுறேன் ஐயா, இது ஒரு தராதரம் இல்லாம தான் யாரையும் பண்ண கூடாது. மத்தபடி அவங்க ஊழல் அத பேசி என்ன வேணா நீங்க என்ன இன்டைரக்டா பண்ணீங்க, என்ன இன்டைரக்டா பண்ணாங்களா, என்ன இன்டைரக்டா பண்ணாங்க? சரியான கேள்விதான். தலைவர் செய்யற தவறுகளை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க நோண்டி சொல்லுங்க. கருத்தா பாருங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அவர் செய்யற ஊழல் தவறுகள், ஊழலை பத்தி பேசுறதுக்காக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. எங்க இருக்கு காட்டுங்க. யார் அரெஸ்ட் பண்ணா? ஊழலை பத்தி பேசுறதுக்காக சொல்லுங்க ஐயா. ஒண்ணுமே இல்லையா? கரூர் விவகாரத்துல ஐயா இரியா கரூர் விவகாரத்துல கைது பண்ணாங்கல்ல, எதுக்கா கைது பண்றாங்க? கரூர் விவகாரத்துல பண்றாங்கல்ல. நான் சொல்லிடுறேன். 41 பேர் கொன்ற விஜய்னே இவங்க சொல்லல, விஜய் கொண்டாருன்னு சொல்லிட்டு உயிரோட வா புனமா போன்லாம் இவங்க மக்களை சொல்லலையா? இவங்க முரசு பத்திரிகையில இவங்க எடுத்து போடலையா? அப்ப இவங்க பண்றது அவதூறு இல்லையா? இன்னும் வழக்கு நீதிமன்றத்துல இருக்குது. வழக்கு நீதிமன்றத்துல இருக்குன்னு நீ ஏன் பேசுற? நாங்க பேச கூடாது, நீ பேச கூடாதுல்ல. நீ மட்டும் பேச, நாங்க மட்டும் பேச கூடாதா?